பிரபலமான ஒரு சிற்பி இருந்தானா. அந்த சிற்பி இடத்தில் ஒரு மாணவன் சிற்பம் கற்றுக்கொள்வதற்காக வந்து சேர்கிறான். கற்றுக்கொண்டே அவன் ஒரு சிலையை வடித்து கொடுக்கிறான். சரி, இன்னும் நல்லா பண்ணலாம், என்ன அழகா பண்ணாலும் இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். 6 மாசம் பார்த்து அந்த ஆசிரமத்தை விட்டு ஓடிட்டான். 1 மாசம் ஒரு சிலை வடித்தான். சிலை வடித்து கீழே புதைத்து வைத்து விட்டு நேர ஆசிரமம் வந்தானா. எங்க இருந்த நீ 1 மாசம் வரைக்கும்? நான் சொல்றேன், நீங்க வாங்க. அந்த காட்டு பக்கம் கூட்டிக் கொண்டு போய் அவரே கால் தடுக்கி விழக்கூடிய அளவிலே மண்ணிலே புதைத்த அந்த சிலை கிட்ட போய் சேர்த்துட்டான். அந்த குருவை ஒரு கையை மட்டும் பார்த்திருக்காரு. தோண்டி எடுத்தவுடன் கண்களிலே கண்ணீர் போய்கிட்டே இருக்கு. யாரா இது வடிச்சான்? இது உலகத்துல என்ன மாதிரியான சிற்பிடா இவன்? சீக்கிரம் சொன்னானா, இதே சிலையை நான் ஆசிரமத்தில் இருந்துட்டு வடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, இன்னும் நல்லா அப்படின்னு சொல்லியிருப்ப. எவனோ ஒருத்தனுடன் இப்படி பாராட்டியனுடன் அவர் கண்களிலே இருந்த ஆனந்த கண்ணீர் நின்று போய் வெப்பமான கண்ணீர் வர தொடங்கியது. அவன் பார்த்து, அந்த குரு பார்த்து தன்னுடைய சீடனிடத்தில் சொன்னார், தவறு செய்து விட்டாயே சீடா, நீ என்னிடத்தில் இந்த வார்த்தையை மட்டும் வாங்காமல் இருந்திருந்தால் இதை விட அற்புதமான சிலையை செய்வதற்கான வாய்ப்பு உனக்கு வந்து சேர்ந்திருக்கும். இந்த வார்த்தையை நீ வாங்கி விட்டதனால் இனிமேலும் உன்னால் ஒரு மிகச்சிறந்த சிலையை செய்துவிட முடியாது. அவ்வளவுதான்.